ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, 77 வருஷம் லெகசி அப்படின்றீங்க. எங்களுக்கு அது வேண்டாம் சார், அது முடிஞ்சிருச்சு. இல்லை, இப்போ அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு ஹிஸ்ட்ரி தேவையில்லை அப்படின்னுட்டு. இந்த எங்களுக்குங்கிறது யாருங்கிற முதல்ல கேள்வி இருக்குது ஒன்று. ரெண்டாவது, ஹிஸ்ட்ரி தேவையில்லைன்னு சொல்கிறதே ஒரு ப்ரிவிலேஜ் தான். எனக்கு வரலாறு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதே, நான் எல்லாம் எனக்கு சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கேன், சொகுசாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறக்கூடாது தான். அந்த சொகுசான சொஃபஸ்டிகேட்டடான இடத்துக்கு எப்படி வந்தோங்கிறத சொல்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம் ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீ ஹிஸ்ட்ரி பேசாதங்கிறது ஒரு தரப்பினுடைய இன்ஃபீரியாரிட்டி. இப்போ நாங்கள் லெகசியை பேசும்பொழுது, நாங்கள் வந்த பாதையை பேசும்பொழுது, நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம், இந்த போராட்டத்தில் பண்ணிட்டு வந்தோம், இந்த இடத்துல அடி வாங்கிட்டு வந்தோம், இந்த இடத்துல உதவ வாங்கிட்டு வந்தோம், சோஷியல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்துச்சு, அதை இப்படி தகர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வைக்கிறதுக்கு ஒன்று இல்லை. அந்த இன்ஃபீரியாரிட்டி ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீ ஹிஸ்ட்ரி பேசாத அப்படின்னு எங்களை மடக்கிறது. ஹிஸ்ட்ரி வேண்டாம் அப்படின்னா காமராஜரையும் தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் அஞ்சலை அம்மாளையும் வேலுநாச்சியாரையும் எதுக்கு வழிகாட்டி, எதுக்கு தலைவர் அப்படின்னு சொல்றீங்க? அப்ப அது வந்து உங்களுடைய ஸ்டாண்டுக்கு நீங்களே முரணாகிறீங்களா? ஹிஸ்ட்ரி வேண்டாம்னா 41 பேர் சேர்ந்து செத்து போனது அந்த இன்சிடென்ட் சட்டமன்றத்தில் பேசுறீங்க, அது ஹிஸ்ட்ரியா நிகழ்காலமா? இந்த ஹிஸ்ட்ரிங்கிறதுக்கு என்ன மார்க் வைக்கிறீங்க? 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மட்டும் தான் ஹிஸ்ட்ரியா? நேற்று நடந்த ஹிஸ்ட்ரி கிடையாதா?